நார்த்-ஈஸ்ட் ரீஜன், it is taking nearly 2 days to come. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா மேப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. தாய்லாந்து இங்கே தான் இருக்குது, ஆனால் நார்த்-ஈஸ்ட் ரீஜன் எங்கே இருக்குது? டெல்லிங்க இருக்குது. நார்த்-ஈஸ்ட் ரீஜன் இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து எங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு 2 days ஆகுது. அதனால தான் நான் சொல்ல மாட்டேன். அப்போ அது எங்கள் இன்ஸ்டியூட் பிரசிடென்ட் வந்து இப்போ அது ஒரு ஸ்டடி. அதை நான் பண்ணல, எனக்கு கீழே ஒரு பொண்ணு இருக்காங்க, வெளியே இருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க. ஃப்ளாட்டிகல்ச்சர், how it is impacting Indian economy, what are the logistics credentials from North-East region. இது ஒரு ரிசர்ச். புரியுதா என்ன சொல்றேன்? இதெல்லாம் ஒரு சாதாரணமான பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக நார்த்-ஈஸ்ட் ரீஜன்லேருந்து டெல்லி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு போச்சுன்னா அந்த நார்த்-ஈஸ்ட் ரீஜனே நல்லா டெவலப் ஆகும். இது ஒரு ரிசர்ச். அடுத்த ஒரு ரிசர்ச் என்ன கேட்டீங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் ஆஃபீஸ். உங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் ஆஃபீஸ்ன்னு தெரியுமா? இப்போ அம்பானி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் தான். ஓகே, அதான் நீங்கள் இந்தியாவில் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் 90% of the people are family business.